ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 27 பேரின் நீதிமன்ற காவலை நவம்பர் 22ஆம் தேதி வரை நீடித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்து செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 27 பேருக்கும் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை கொடுக்க காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டனர். 5000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை சிறையில் உள்ள 28 பேருக்கும் நகல் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கைதான 27 பேரின் நீதிமன்ற காவலை நவம்பர் 14ஆம் தேதி வரை நீடித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு எழும்பூர் 5வது நீதிபதி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது புழல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட 27 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 27 பேரிடமும் 1,35,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையின் நகல் ஒப்படைக்கப்பட்டு அவர்களது நீதிமன்ற காவல் நவம்பர் 22ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டது.